நம்முடைய தலைவருடைய புகழை சொல்ல வேண்டுமென்றால் பல திட்டங்களை சொல்லிகிட்டே போகலாம். அது விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டமாக இருக்கட்டும், வடிகால் வாரியமாக இருக்கட்டும், குடிசை மாற்று வாரியமாக இருக்கட்டும், ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அத்தனை பணிகளையும் செய்தார். அவருடைய அந்த பகுத்தறிவு சிந்தனை எந்த இடத்துலையுமே அவர் விட்டு தர மாட்டார். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மந்திரி குமாரி அவர் வசனம் எழுதுகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்கிறாரு. அந்த படம் அந்த படத்தினுடைய கதை அம்சம் சரியா இல்லாதனால தோல்வி அடையுது. மந்திரி குமாரிக்கு பூஜை போடுறதுக்கு அந்த ஜோசியர் வராரு. ஜோசியர் அவர் டைம் கொடுக்கட்டப்பா, அப்போ பூஜை போட்டுக்கலான்னு சொல்கிறாரு அந்த ப்ரொடியூசரு. அந்த ஜோசியர்கிட்ட பாரு, போன படத்துக்கும் நீங்கள் தானே பூஜை போட்டீங்க அப்படின்னு ஒரே கேள்வி கேட்குறாரு. இதுவே அவருடைய பகுத்தறிவுக்கு செயல் மட்டும்தான் இங்கே ஒரு செய்கையை சிறப்பாக செய்யும் என்பதிலே மிகப்பெரிய நம்பிக்கை உடைய ஒரு நபர். அவர் செய்த செயல்கள் தான் இன்றளவும் தமிழ்நாடு இந்தியாவிலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய காரணம் நம்முடைய முத்தமிழ் அறிஞர் அவர்களால் தீட்டப்பட்ட திட்டங்கள் தான். அதற்கு பின்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமரும் போது நம்முடைய தளபதியால் தீட்டப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு இந்தியாவிலேயே இரண்டாவது மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லப்போனால் இந்தியாவுக்கே பெரும்பான்மை சோறு போடக்கூடிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இருக்குது. மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்கலாம் இங்கே பணி செய்து எப்படி இங்கேருந்து ஃபாரினு போய் கூகுளில் சிஇஓ இருக்காங்களோ, பெரிய பெரிய நிறுவனங்களில் சிஇஓ வேலை செய்வாங்க. ஆனால் அங்கேருந்து அடிமட்ட வேலைகள், அடித்தட்டு வேலைகளை செய்வதற்கு கூட இங்கே சிறந்த சம்பளத்தை கொடுத்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் உயர்த்தக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவருடைய சிந்தனை. இன்றைக்கி நீங்கள் நிறைய சொல்லிட்டு போனாங்க. ரீல்ஸில் அண்ணன் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய சாதனைகளை கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா படிக்கவே முடியாது. அவ்வளவு சாதனைகள் இருக்கும். இந்த துறையில் இப்படி, இந்த துறையில் இப்படி, எம்எஸ்எம்இ லோன் இவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, இளைஞர்களுக்கான லோன் கொடுத்துருக்காங்கன்னா அதை அது நோட்ஸ் எடுக்கிறதுக்கே சிரமமாக இருக்கும். அவ்வளோ செயல்களுக்கு ஆற்றிருப்பாங்க. அது இல்லாமல், துறை இல்லாமல் மாவட்ட அமைச்சராக காலையில் ஒரு மனு வாங்குறது, சாயங்காலம் அந்த பக்கம் போய் மனு வாங்குறதுன்ட்டு பணி செய்யாத நாளே கிடையாது. இதில் மாநில அளவில் அமைச்சராக இருக்கனால ரிவ்யூ மீட்டிங் வச்சு இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ரெஷரை ஏற்றுவாங்க. இன்றைக்கி இவங்க ரீல்ஸில் கூப்பிட்றாங்களாம். ரோல்ஸ் ராய்ஸ் அதிபரை கேட்டாங்களாம், நீங்கள் ஏன் உங்களுடைய காருக்கு நீங்கள் விளம்பரமே கொடுக்குறதில்ல, அப்புறம் எப்படி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு. விளம்பரம் பார்க்குற நேரம் இருக்கிற ஒருத்தனுக்கு என் காரை வாங்க தகுதியே கிடையாதுன்னாராம். அதுபோல் ரீல்ஸ் போட நேரம் இருக்கிற நீங்கள் அமைச்சராக இருக்கதே தகுதி இல்லாத ஆள். இப்போ இன்றைக்கி நீட்டுக்கு அப்புறம் அந்த பேப்பர் அவுட் ஆனதுக்கப்புறம் டெலிகிராமை பேன் பண்ணணுன்றாங்க. என்னை கேட்டால் இந்தியாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் டெலிகிராமு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, எக்ஸு இது 4த்தையும் பேன் பண்ணிட்டா டிவிக்கேன்னு ஒரு கட்சியே இருக்காது. அவர்களால் வெற்றி அடையவே முடியாது. ஏன்னா களத்தில் இறங்கிறதுக்கு அவங்கக்கிட்ட போராளிகளும் கிடையாது, அவர்கள்ட்ட கள நிர்வாகிகள் கிடையாது. ஆனால் எப்படி ஒரு சோசியல் மீடியாவை ஏமாற்றி, மக்களை ஏமாற்றி அவன் மண்டைக்குள்ளே பூந்து அவனை மூலச்செலவு செய்யணும்னா அதுக்கு எத்தனை கோடி ரூபாய் செலவு செய்யறதுக்கும் அவன் தகுதியாக இருப்பான். அந்த வேலையை பார்த்தவர் தான் ஆதவ அர்ஜுனா. அண்ணா எல்லா கூட்டத்திலையும் சொல்லுவார், முதலமைச்சர் ஒருத்தர், முதல் போட்ட அமைச்சர் ஒருத்தர். முதல் போட்ட அமைச்சர் பண்ண வேலை தான் இன்றைக்கி தமிழ்நாடு இவ்வளோ சீர்கட்டு போயிருக்குது. எல்லா இடத்துலையும் கரண்ட்டு கட்டு. திமுக காரெல்லாம் சிறைக்கு சென்று கட்சியை வளர்த்தவங்க, இங்கே இருக்கக்கூடிய இவர்கள் திரைக்கு சென்று கட்சியை வளர்த்துருக்கிறானுங்க. அதனால தான் முட்டா பசங்களாக இருக்கிறானுங்க. நான் ஒன்றை மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன். என்னைக்கு நீங்கள் ஒரு ரியல் ஹீரோவை பார்த்தீங்களோ அன்றைக்கே தமிழ்நாடுடைய வீழ்ச்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஏன்னா களத்தில் இறங்கி ஜெயிலுக்கு போயிட்டு உங்களுக்காக 24 மணி நேரம் உழைக்கக்கூடியவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளாதது உங்களுடைய தவறு. நாங்கள் சொல்லாதது எங்களுடைய தவறு. ஏன்னா தோத்துட்டா மீண்டும் ஆர்ப்பாட்டம், போராட்டம்னு தமிழ்நாட்டுக்காக துணை நிற்கக்கூடிய வேலையை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் தான் பார்ப்பாங்க. மாவட்ட செயலாளர் சும்மா விட மாட்டார். அவன் என்ன செய்கிறான், நீ போய் ஆர்ப்பாட்டம் நடத்தியார். ஒரு பகுதி செயலாளர் ஆகட்டும், இல்லை ஏதாவது தொகுதி செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர் ஆகட்டும், யாராக இருந்தாலும் அவருடைய அந்த ஃபோன் வந்துச்சுன்னா உடனே எடுத்து, ஆனால் இங்கே ஆர்ப்பாட்டம் நடத்தினா ஒரு 1000 பேர் போங்க, ஆர்ப்பாட்டம் நடத்துங்க, மக்களுக்காக துணை நில்லுங்கன்னுவார். எவ்வளவு கோவப்பட்டாலும் தமிழ்நாட்டின் மீது அக்கறை உடையவர்களாக, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லக்கூடியவர்களாக மீண்டும் மீண்டும் திமுக தான் இருக்கிறான். அதை நீங்கள் எல்லாம் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் வச்சு சாப்பிட்றாராம், அதை பெரிய நியூஸாக போடுறீங்க. ஏண்டா 17 லட்சம் 20 லட்சம் குழந்தைகளை வீட்டிலேருந்து நீங்கள் எதுவுமே எடுத்துகிட்டு வர வேணாண்டா, தட்டு உட்பட நாங்கள் ஸ்கூலில் தரோம், உங்களுக்கு உணவளிக்கிறதுக்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது, நீங்கள் நிம்மதியாக படித்து இந்த மாநிலத்துக்கான சொத்து நீங்கன்னு சொன்னார் பாரு. அது பெருசா? ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து போய் அவர் சாப்பிட்றது பெருசாடா? எந்த உலகத்தில் இருக்கிறீங்க நீங்கள்? தயவு செய்து உங்கள் மாயை உலகத்தை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. அதாவது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, அதாவது someone don't believe the truth
பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு கெட் தர் இல்யூஷன் டிஸ்ட்ராய்டுன்னு வாங்கலாம். நிறைய பேர் வந்து உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு அறிந்து கொள்வதற்கு தயாராக இல்லையா. ஏன்னா அவன் அந்த மாயை பிம்பத்திலேருந்து வெளியே வர்றதுக்கு அவனே தயாராக இல்லை. அப்படியான மாயை இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அதை உடைப்பதற்கான வேலையை திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் பார்க்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கை விடுறன்ற பேரில் கையூ நீதி அம்னை என்னென்னமோ சொல்கிறாரு. ஒரு தமிழ் படிக்க தெரில, பக்கத்தில் இருக்கிறவர் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு, இதை சொல்லுங்கள் அதை சொல்லாதீங்கன்னு. இவ்வளவு மோசமான ஒரு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் கொண்டு வந்து உனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தவனை எல்லாரையும் கொண்டு வந்து அமைச்சராக போட்ட என்ன ஆகும் தமிழ்நாடு? ஒரு அமைச்சர் என்றால் என்ன தெரியுமா? ஒரு அமைச்சருக்கு எவ்வளவு பணிகள் இருக்குன்னு தெரியுமா? அவரால் அவர் குடும்பத்தை பார்க்கவே முடியாது. ஒரு அமைச்சர் ஆகிட்டார்னா ஒரிஜினலாக வேலை செஞ்சா அண்ணன் நேற்று தான் கழுவி ஊற்றுனாரு. காலையில் ஸ்கூலுக்கு கிளப்புற மாதிரி கிளப்பி அனுப்புகிறாங்க, சாயங்காலம் 5 மணிக்கு ஆனால் பொத்துனா போல் கொண்டு போய் வீட்டில் விட்டுறாங்கன்னு. இன்றைக்கி இறங்கி வந்து ஒருத்தரை பார்த்தாரு. கேரளாலேருந்து 32 நாள் நடந்தே வந்து இவரை பார்க்கறதுக்கு வந்துருக்குது ஒரு தம்பதி. எப்படி இந்த நாடு உருப்பிடும்? யோசிச்சு பாருங்கள். எப்படி இந்த அவங்கள இறங்கி இவர் போய் பார்க்குறாராம். அவங்களுக்கு வந்து தம்பு இதில் கொடுக்குறாரு, ஃபிஸ்ட்டு தம்பு கொடுக்குறாரு. போதுண்டா சாமி, தயவுசெய்து தமிழ்நாடு தாங்காதுடா, எங்களை விட்டுருங்க. ஏன்னா நாங்கள் வந்து மிகப்பெரிய அறிவாளிகள் கூட போட்டி போட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். கலைஞர்கிட்ட கேட்குறாங்க, சுபையா கேட்குறாரு, ஐயா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து சின்ன சின்ன பசங்களாம் உங்களை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்களே, உங்களுக்கு வருத்தமா இல்லையான்னு கேட்குறாரு. கலைஞர் சொல்கிறாரு, அதுபோல் ராஜாஜியும் காமராஜரும் என்னை நினைத்திருந்தால் நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன்றாரு. அப்படிப்பட்ட பெருந்தன்மையுடைய எதிரியை கூட அவருடைய தகுதியை வந்து அறிவாளியா இல்லையான்றதை வச்சு நிர்ணயம் செய்யக்கூடிய தலைவர். இன்னைக்கு எந்த ஆள்கிட்ட நாங்கள் போய் போட்டி போகிறதுனே தெரில. சட்டமன்ற உறுப்பினர் யாருன்னு தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 68 தடவை இந்த தொகுதிக்காக பேசியிருக்கிறார் சட்டமன்றத்தில். இப்போ இருக்கிற சட்டமன்றத்துக்கு ஃபோன் பண்ணால் என் வார்டிலேருந்து ஒருத்தவங்க ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்லாம் எல்லார்கிட்டையும் பேச மாட்டாங்கம்மா, நாங்கள் பிஏ தான் பேசுவோம், நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், நாங்கள் என்னன்னு அவர்கிட்ட சொல்கிறோன்னு சொல்கிறது அவருக்கும் புரியலையா. இதை சொல்லுங்கன்னா அப்படியா, அது எந்த இடம் இருக்குது, அந்த தெரு எங்கே இருக்குது, பிஏக்கும் தெரியல, சட்டமன்ற உறுப்பினருக்கும் தெரியல, சட்டமன்ற உறுப்பினர் மூஞ்சி தெரியல, சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக நம்ம போட்ட திட்டத்தெல்லாம் அவன் சிக்கரை ஒட்டி சொல்கிறான் சார். பழி போடுறதெல்லாம் நிறுத்திட்டு புதிய திட்டங்களுக்கான வழி தேடுங்க. அதை தேட மாட்டீங்களே. தளபதி ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னார், கூட்டணி கட்சியெலாம் இங்கேருந்து போனவங்கலாம் எங்கள் வந்து நாங்கள் வந்து போகக்கூடாது சொன்னோம், அதை பண்ணோம், இதை சொன்னோம், அதை சொன்னோன்னு சொன்னாங்க. அழகாக சொல்லிட்டு போயிட்டாங்க. யாருமே எங்களை இப்போ போகிறத தடுக்கலை, நீங்கள் போகிறதுனா தாராளமாக போங்கன்னு. ஏன்னா யாரையும் நம்பி திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. அடுத்து எந்த தேர்தலாம் வரட்டும், தனியாக சந்திக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தெம்பும் துணிச்சலும் களத்தில் இறங்கி போராடுறதுக்கு நிர்வாகிகளும் இருக்கிறாங்க. எங்கள் மாவட்ட செயலாளர், எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், எங்கள் மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர், எங்கள் மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் விரல செச்சா போதும், எந்த தொகுதியை வேணால் வெற்றி பெற்று கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். புரிந்து கொள்வதற்கு மக்கள் நீங்கள் தயாராக இருங்க. போதுங்க, இந்த ஒரு மாதமே மின்வெட்டு பீசை பிடிக்கின்னு போகிறோம், நம்ம பேரில் பழிய போடுறது. இன்னும் எவ்வளவு நாள் இது போன்ற அந்த வந்து அறியாமை இருளில் நம்ம மூழ்கி இருப்போம். மாற்றம் வேண்டுமா? வேண்டும். மாற்றம் எல்லாத்துலேயும் வேண்டும். 5 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றம் வேண்டும்னு போட்டிங்க. தமிழ்நாடு இன்னைக்கு எல்லாத்துலேயும் முன்னோடி மாநிலமாக. இதான் மாற்றம், வேற என்ன மாற்றம்? செஞ்ச திட்டத்தெல்லாம் நாங்கள் சொல்லி ஒரு நாள் மாளாது. இன்னைக்கு இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியுதா? அதை நிறைவேற்ற முடியாமல் வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன், பஸ்ஸு ஓடினா 58 காசு நஷ்டமாகுது, கரண்ட்டு ஓடினா இவ்வளோ நஷ்டமாகுது, கரண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பழசாயிடுச்சு. பழசாயிடுச்சுன்னா மாற்றியா? நீ தானேயா? முதல்ல அவரை யாராவது உலுக்கி எழுப்பி விடுங்க. அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுங்கப்பா. இது யாருமே எழுப்பி விடாமல் அவர் இன்னும் தூங்கினே இருக்கிறாரு. அமைச்சரை எழுப்பி விடுங்க. அமைச்சரை கேட்டால் நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ், நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறதுக்கே ஒரு அமைச்சராடா. அதை சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்கடா. இது போல் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். தயவுசெய்து அமைச்சர் பேசணும், அதனால் இன்னொரு நாள் பேசிக்கலாம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். ஆட்சியில் இருக்கும்போது பின்னால் இருக்கக்கூடிய காவல்துறையிலோ இல்லை அந்த ஆயுதம் ஏந்திய அந்த போலீஸை எந்த கட்சி கொண்டிருக்குதோ அந்த கட்சி பலமான கட்சி இல்லை. அந்த துப்பாக்கியிலிருந்து வருகின்ற தோட்டாக்களை தாங்கக்கூடிய தொண்டர் படை எந்த கட்சியில் இருக்குதோ அந்த கட்சி தான் மிகச்சிறந்த கட்சி. அந்த தொண்டர் நிறைந்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். நாற்காலிகள் எத்தனை காலியாக வேணா இருக்கட்டும், எந்த கட்சிக்கும் சோபா கொடுத்து நாங்கள் ஆட்சி அமைக்கணுன்ற அவசியமே கிடையாது. நாற்காலி போட்டு எங்களுக்கு கிடையாது. சமூக நீதி சார்ந்த வேலையை தான் நாங்கள் செய்வோம். அதை செய்து மீண்டும் ஆட்சியில் அமர்வோம். அதற்காக எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழகம் தயாராக இருக்கும், உங்களுக்கு துணை நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.